இன்றைக்கி என்னோட கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோவை வச்சு பொட்டேட்டோ சீஸ் பால் தான். வீட்டில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஃபோக்கோ இல்லைனா ஒரு ஸ்மாஷரோ வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். ஃபோக் வச்சு மசிச்சோம்னா குட்டி குட்டியாக பால்லாம் இருக்காது, நல்லா நீட்டாக மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் மசிச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிட்டு சீஸை வந்து நடுவில் வச்சுக்கலாம். சீஸ் கியூப் இருந்துச்சுன்னா அதை உள்ளே வச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்லைசஸ் தான் இருந்துச்சு, அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கியூப் மாதிரி ஆக்கி அதை உள்ளே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாலையும் நம்ம உருட்டி கையில் வச்சு தட்டி சீஸை வந்து நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். சீஸை உள்ளே வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா பிரெட் இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுக்குள்ளே போட்டு டிப் பண்ணிக்கலாம். இதை வந்து பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸில் போடும்போது நம்ம கை ஈரமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு லைட்டாக அந்த மாதிரி பிடிச்சோம்னா பிரெட் கிரம்ஸ் நல்லா மேலே கோட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பாலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சீஸ் பால் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். உருட்டி உருட்டி வச்சுட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈக்குவலாக வேகும். இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா பால்ஸையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ சீஸ் பால் தயாராயிடுச்சு. மயோனஸ் இல்லைனா சாஸ் கூட சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பாருங்க, நான் உடைச்சு காமிக்கிறேன் சீஸ் எப்படி மெல்ட் ஆயிருக்குன்னு.
இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.